இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எம்ஜிஆர், ஜானகி அம்மாள் இருவரின் வாழ்க்கையும் பின்னோக்கி பார்த்தால் அவர்களுக்கிடையே சின்னஞ்சிறு எதிர்பார்ப்புகள் மட்டுமே இருந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஒருமுறை ஜானகி அம்மா புரட்சி தலைவரிடம், இப்பொழுது நாம் வைத்திருக்கும் கார் வாங்கி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, பார்க்க பழையதாக இருக்கிறது, ஆகவே ஒரு புதிய கார் வாங்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார். பொதுவாக சினிமா கலைஞர்கள் எவ்வளவோ பேர் நினைத்தவுடன் கார் வாங்கி விடுகிறார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு மிக சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் நமக்குத்தான் அப்படி எதுவும் கைகூட மறுக்கிறது என்று நினைத்த எம்ஜிஆர், ஜானகி அம்மாவின் முணுமுணுப்பில் நியாயம் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டார். எப்படியும் அவருக்காகவேனும் ஒரு புது கார் வாங்கிவிட வேண்டும் என்ற முனைப்பில் பலரிடம் கார் விலை பற்றியும் அதன் மாடல் பற்றியும் விசாரிக்கிறார். ஒவ்வொன்றும் அதிகமான விலையாக இருக்கிறது. ஒரு கார் வாங்குவதற்கு பதிலாக ஒரு வீட்டையே வாங்கிவிடலாமோ என்ற அளவில் கார்களின் விலை இருப்பதை பார்த்து எம்ஜிஆர் திகைத்து போகிறார். அப்படி எம்ஜிஆர் அவர்கள் காரின் விலையை கண்டு மலைத்து போகும்போதெல்லாம், நீங்கள் புது கார் வாங்குவதற்கு ஏன் இப்படி தயங்குகிறீர்கள்? உங்களுக்கு இல்லாத புது காரா என்று பட தயாரிப்பாளர்களும் நண்பர்களும் பல கார்களை பரிந்துரைக்கிறார்கள். புரட்சி தலைவருக்கு மனம் ஏனோ ஒப்பவில்லை. ஒரு புதிய கார் ஏன் இப்படி விலை அதிகமாக இருக்கிறது என்ற தயக்கம் கூடிக்கொண்டே போக, அந்த பொங்கல் முடிந்து அடுத்த பொங்கலே வந்துவிட்டதாம். ஜானகி அம்மாவின் கனவு நிறைவேறவே இல்லை. நாளடைவில் எம்ஜிஆராவது புது கார் வாங்கறதாவது, விலைய கேட்டாலே ஆணு வாய திறக்கிறார்னு பலரும் அவரிடம் கார்கள் பற்றி சொல்லவே தயங்கினார்களாம். அவரிடம் இருக்கும் பழைய காரை வாங்கி மாற்றி கொடுத்து விடலாம் என்றாலும் கூட தரகர்களுக்கு, அதாவது கார் புரோக்கர்ஸ்களுக்கு, எம்ஜிஆர் புதிய கார் வாங்குவாரா என்கிற நிலையில் சந்தேகமே வந்துவிட்டதாம். ஆகவே அவர் அருகில் செல்லக்கூட தயங்கி நின்றார்களாம். ஆனால் புரட்சி தலைவரின் மனமோ வேறு ஒரு கணக்கை போட்டுக் கொண்டிருந்ததாம். தன் வாழ்வில் அத்தனை பயணங்களிலும் அத்தனை முக்கியமான நேரங்களிலும் தன் உடன் இருந்த அந்த பழைய காரை நினைத்து பார்த்து கொள்கிறாராம். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரது காரை எங்கு பார்த்தாலும் அடையாளம் கண்டு கொண்டு ஓடி வந்து சூழ்ந்து கொள்வதை அவர் பார்த்திருக்கிறார். தனது அடையாளமாகவும் தன் வாழ்நாளில் தன்னை சுமந்து செல்லும் நல்ல நண்பனாகவும் இதுவரை இந்த கார் இருந்திருப்பதை நினைத்து பெருமிதம் பெற்றுக் கொண்டாராம் மக்கள் திலகம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த பழைய காரை விற்றுவிட்டு ஒரு புதிய காரை வாங்கிவிட வேண்டியதுதான். இல்லையென்றால் கூட செட்டில் கொண்டு போய் சும்மா அதை நிறுத்திவிட்டு ஒரு புதிய காரை வாங்கி அதில் பயணம் செய்ய வேண்டியதுதான் என்று அவர் நினைத்த போதெல்லாம் அந்த பழைய காரின் முகராசியோ என்னவோ தெரியவில்லை. அந்த எண்ணங்கள் கைவிடப்படுவதை புரட்சி தலைவர் உணர்ந்திருந்தார். பழசாகிவிட்டதுதான் காரணம் என்று பழசாகிவிட்ட சில நல்ல மனிதர்களை உதறிவிட முடிகிறதா என்ன? எனவே இந்த காரும் தனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது என்று எம்ஜிஆர் கூறினாராம். இப்படியாக தனது சமாதானங்களையும் புது கார் வாங்காமல் இருப்பதற்கு தான் கண்டுபிடித்திருக்கும் காரணங்களையும் தன் மனைவி ஜானகி ஏற்றுக்கொள்வாரா என்று நிச்சயமாக தெரியவில்லை என்றும் பதிவு செய்திருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், இந்த பழைய கார் இன்றும் என்னிடம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்று பொங்கல் நாள், ஆனாலும் பழைய காரில்தான் புது புது எண்ணங்களுடனும் தான் சார்ந்திருக்கும் அரசியலுக்கான புதிய திட்டங்களுடனும் தான் சென்று கொண்டிருப்பதாக புரட்சி தலைவர் கூறுகிறார். இப்படியான ஒரு மனிதருடன் ஜானகி அம்மையார் எப்படி இணைந்து வாழ்ந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, அவர்கள் இருவருக்கும் இடையே அந்த ராமாபுரம் தோட்டத்தில் எத்தனையோ முக்கியமான சம்பவங்கள் நடந்து கடந்து போய்விட்ட காலங்கள் அனைத்துமே நம் கண்முன்னே வருகின்றன. அந்த வகையில் அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்வில் விட்டு சென்றிருப்பது எளிமையான சிறிய விஷயங்களின் பிணைப்பு தான் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் உபயோகித்த அந்த கார் இன்றும் தீநகரில் உள்ள அவருடைய நினைவில்லத்தில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. ஜானகி அம்மா பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு. ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.